இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படியா சார்? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஓ அதுவா, என் மனசு என்ன சொல்லுதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லவா? ஷாலு, போன நீ வைன்னு சொல்லுது. கம் ஆன் யூ டிஸ்கனெக்ட் ஷாலு. ஆயுஷ் சரியான கிறுக்கு பையன். ஐயோ, நான் அப்படி மொக்க போறது யாரும் பார்க்கல. பார்க்கல. சூப்பர். உண்மையிலேயே அவன் கிறுக்கன்தான். ஆமா, அவருக்கு இருக்கனா இருந்தாலும் பரவாயில்ல தானே. நீ கைய கொடு. அதிகமா படலல்ல. அதிகமாலாம் படல. ஆனா ஆயுஷ் எங்க வர வைக்கணும்னா நான் அதுக்கு டிராமா வேணா பண்றேன். கடவுளே, ரொம்ப வலிக்குதே, ஆழமா பட்டுருச்சு. பிளடி லாயர், சீட்டர், ஏமாத்தக்கார. நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கல. என்கிட்ட காதல் பேச்சு பேசிட்டு யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட? லக்ஷ்மியை தானே. உன்னை நான் லைஃப் பார்ட்னராகவா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ யார கல்யாணம் பண்ணிருக்க? லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ துரோகி, சீட்டர். மலிஷ்கா, நான் வரலாம் தான் நினைச்சேன். ஆனா எப்போடா? நீ எப்போ இங்க வரதா இருந்த? நான் செத்ததுக்கு அப்புறம் நீ வருவியா? என் பாடிக்கு தோல் கொடுக்கறதுக்காக நீ இங்க வருவியா? ஒரு செகண்ட், என்ன உளறிட்டே போற நீ? நான் சரியா தான் பேசுறேன். ஏன்னா நீ ஒன்னா நம்பர் சுயநலவாதி. லக்ஷ்மிக்கு எதிராக நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஸ்டேஷன்ல நாடகம் ஆடனல்ல. தேங்க்யூ மலிஷ்கா, நீ எல்லாத்தையும் ரொம்ப நல்லா சமாளிச்சிட்டேன்னு சொல்லி நீ அங்க என்ன ஹக் பண்ண இல்லையா? அதோட அன்பா வர பேசுன. ஆனா நான் உன்கிட்ட என்ன பெருசா கேட்டுட்டேன் ரிஷி? என் கூட லாங் டிரைவுக்கு வா. இதுக்கு முன்னாடி கூட நீ அதை செஞ்சிருக்க, அததான் கேட்டேன். ஆனா நீ சேஞ்ச் ஆயிட்ட. ரிஷி ஒபிராய் மொத்தமா மாறிட்டான். இந்த மலிஷ்கா குப்பையில போகட்டும் நினைச்சிட்டான். நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் நினைக்கல. மனசுல இதுதான் இருந்தது ரிஷி ஒபிராய். ஏன்னா நீ மாறிட்ட. என்ன மறந்துட்டல்ல? மறந்துட்டியா? நீ என்ன ஒரு தடவை கூப்பிட்டா கூட நான் டக்குன்னு ஓடி வருவேன், உடனே வருவேன். நீ கூப்பிட்டாலே போதும், நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன், யார பத்தியும் யோசிக்க மாட்டேன், உடனே ஓடி வந்துருவேன். ஆனா நீ மாறிட்டல்ல. எப்பவுமே உனக்காக தான் நான் இங்க காத்துட்டு இருப்பேன். ஆனா இப்ப நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. என்ன சொன்னாலும் கேக்குறதே கிடையாது. என்ன சொன்னாலும் நான் கேட்டிருக்கேன் மலிஷ்கா. நீ கேட்டுட்டு இருந்த. நீ மொத்தமா மாறிட்ட. ஆனா நான் இன்னும் மாறல. முன்னாடி எப்படி நான் உன்னை லவ் பண்ணனோ அதே மாதிரி தான் இப்பவும் நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மெஷர் பண்ணி பாரு. முன்ன விட அதிகமா தான் தெரியும். என்ன மாதிரி அழகா இருக்காளா? இல்ல இன்டெலிஜென்ட்டா தான் இருக்காளா? அவகிட்ட கிளாஸ் இருக்கா? என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. என்ன தகுதி இருக்கு? அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவகிட்ட வீடு கிடையாது, அம்மா அப்பா கிடையாது. அவ எப்படி பறந்தான்னு தெரியாது. போதும். லக்ஷ்மிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினால அப்புறம் நல்லா இருக்காது மலிஷ்கா. லக்ஷ்மி கிட்ட எல்லாம் இருக்கு. ஏன்னா அவ கூட நான் இருக்கேன். லக்ஷ்மிக்கு நான் எப்பவும் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன். நான் அவளுடைய புருஷன். And she is my wife. ஒருவேளை உனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சனா, இல்ல ஏதாவது திட்டணும்னு நினைச்சனா, அப்போ என்ன திட்ட நான் கேட்கிறேன். அமைதியா கூட கேட்டுக்கிறேன். ஆனா லக்ஷ்மிக்கு எதிராக நீ ஒரு வார்த்தை பேசினாலும் கண்டிப்பா என்னால பொறுத்துக்க முடியாது மலிஷ்கா. நீ நினைச்சான்னு சொல்லு, அதை நீ கிட்னாப் ஆயிடுவேன். இன்னைக்கு நாம இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டு நீ நினைச்சு பாத்திருப்பியா என்ன? அட, டிவோர்ஸ் கொடுக்க கோர்ட் வரைக்கும் போயாச்சு. ஆனா டிவோர்ஸ் கிடைச்சதா? டிவோர்ஸ் கிடைக்கல. இன்னும் எப்படிதான் சொல்றது மலிஷ்கா? பல விஷயம் இருக்கு, பல கேள்வி மனசுல ஓடுது. ஆனா அதுக்கான பதில், அந்த பதில் காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. மனுஷங்க கிட்ட எதுவும் இல்ல. இப்ப அந்த காலத்துக்காக எல்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உன்னுடைய பதில மொத்தமா நான் கேட்டாச்சு. அதாவது நீ லக்ஷ்மியை விட இப்ப விரும்பல. And I totally get it. எனக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு. So now you get lost because I hate you now. I really hate you, Rishi. மலிஷ்கா, ஏன் இப்படி கோவத்துல வரா? வீட்டை விட்டு கிளம்பும் போது கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தா. ஆனா அப்படி என்னதான் ஆயிடுச்சு? மலிஷ்கா, லக்ஷ்மி கூடவே இருந்து முன்னேறப்பாரு. மலிஷ்கா அவ வாழ்க்கையில முன்னேறி போகட்டும். நீ இல்லாம இங்க பாரு, அவ கைய நீ விட்டேன்னா அவ சுயமா நடக்க ஆரம்பிப்பா. இப்பவும் அவளுக்காக நீ அவளை தேடி போனா, இப்பவும் நீ அவளை விரும்புறதா தான் அவளோட மனசு சொல்லுண்டா. அவ கூட நீ இருக்கிறதா அவ நினைப்பா. இங்க பாரு, அவ தன்னோட வாழ்க்கைய வாழட்டும், நீயும் உன்னோட வாழ்க்கைய வாழப்பாரு. அவளோட வழிக்கு நீ போகாத. லக்ஷ்மியோட சேர்ந்து வாழ்க்கையில முன்னேற வழிய பாரு. இப்படியே நடந்துகிட்டேன்னு வச்சுக்க,
2 பேருக்குமே நியாயம் வழங்க முடியாம அநியாயம் தான் செய்யற மாதிரி இருக்கும். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? ஆம் பாட்டி, அது வேற ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன டென்ஷன். மலிஷ்கா கோவத்துல ஏதாவது பண்ணிக்க கூடாது. அவ எதுவும் பண்ணிக்க மாட்டாடா. சில சமயங்கள்ல தான் அவ அந்த மாதிரி நடந்துக்குவா. அதாவது அடுத்தவங்க கவனம் தான் மேல இருக்கணுங்கிறதுக்காக. அவளுக்கு எதுவும் ஆகாது. அவ அம்மா இருக்கால்ல, தான் மகளை தாய் பாத்துக்கிற மாதிரி வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. மத்ததெல்லாம் தலையெழுத்துப்படி தான் நடக்கும். நீ போ ரிஷி, உன் லக்ஷ்மி கூட போய் இரு. ரிஷி, நீயே பார்த்தல, இப்பவாவது மலிஷ்காவை புரிஞ்சுக்க. ஓப்ராய் ஃபேமிலியோட பேரும் அந்தஸ்தும் கெடக்கூடாதுன்னு அவ லக்ஷ்மியோட பேரையே சொல்லல பாத்தியா? ஐ நோ மாம். ஆனா லக்ஷ்மி எதுவும் பண்ணாதப்போ மலிஷ்கா எதுக்காக அவ பேரு சொல்லணும்? நான் பல்வீந்தர் அந்த இடத்துல படிச்சேன். அவன் கூட ஒரு புர்கா லேடியோ இருந்தா அண்ட் இன்னொருத்தனும் இருக்கா. இந்த 3 பேர் தான் கிட்னாப்பர்ஸ். அண்ட் ஐம் ஷூர் மலிஷ்காவே இவங்க தான் கிட்னாப் பண்ணிருக்கணும். லக்ஷ்மி இன்னசென்ட் மாம். இதெல்லாம் பண்றது இருக்கட்டும், அவ இத பத்தி யோசிக்க கூட மாட்டா. லக்ஷ்மியால என்ன பண்ண முடியும், என்ன வேலையை செய்ய எப்படி யோசிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லம்மா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. நீ என்ன சொல்ல வர ரிஷி? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், மலிஷ்காவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ, எந்த அளவுக்கு நீங்க மலிஷ்கா மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அதே அளவுக்கு லக்ஷ்மி மேல ஒரே ஒரு முறை நம்பிக்கை வைங்க. ஒரே ஒரு தடவை. குட் நைட் மாம்.